ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1 அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8 அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15 அன்னைக்கு, ஜூன் 15 அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெற்றியாக தரக்கூடிய வகையில் இருக்குது. 2/5 குரு பகவான் உச்சமடைகிறார் இந்த மாதம் 1 இதில் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு சனியின் பார்வையில், இந்த சனிக்கு குரு பார்வை வருது. அதாவது சனிக்கு குரு பார்வை இல்லாமல் சனி பார்வையில் செவ்வாய் வந்தார்னா அடித்தடி சண்டை நடக்கும். கணவன் மனைவி உறவில் கூட வெட்டு 1 துண்டு 2ங்கிற ரேஞ்சுக்கு போயிடும். ஆனால் இப்போது குரு பார்வையில் சனி இருக்கார், சனி பார்வையில் செவ்வாய் வரார். இதனால் உங்களுடைய பேச்சின் மூலமாக, உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். இதில் உங்களுடைய மாமியார், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையுடைய அம்மா, அவங்க ஹெல்த் கொஞ்சம் செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. அவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அவங்களுடைய ஜாதகம் வீக்காக இருக்கணும், அவங்க பையனுடைய ஜாதகம் வீக்காக இருக்கணும், உங்களுடைய கணவருடைய ஜாதகம் வீக்காக இருக்கணும், இல்லை உங்கள் மனைவியோட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இப்போ அவங்களுக்கு நேரம் சரியில்லை. அது மட்டும்தான். மற்றபடி இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க வியாபாரம், தொழில், நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா வேலையில் இந்த இடத்துல உங்களுடைய எஃபர்ட்ஸை உங்களுடைய தகுதிக்கு மீறி எஃபர்ட் போட்டிருப்பீங்க.
அதுக்கெல்லாம் பலனே வரலையே சார், என்ன சார் பண்ணுறது, நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு எதுவுமே பலன் வரலையே. படிக்கிற குழந்தையில பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் மார்க் வரலாம்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இப்பொழுது விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. குறிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக நீங்கள் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கும் புதிய தொழில் அமைப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார் நான் பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏற்கனவே நடத்திட்டு இருந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ புதுசாக தொழில் துவங்குவீங்க. இந்த தொழில் எப்படின்னா உங்களுடைய அட்வைஸுக்கு அவங்க அடுத்தவங்க மயங்கி போவாங்க. வருமானம் ஜாஸ்தி ஆகணும். விருச்சிக ராசிக்கு சுய சம்பாத்தியம் ஏற்படுகின்ற மாதம். அதனால் இந்த மாதம் உங்களுடைய வாக்கு வன்மையின் காரணமாக, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம், 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருது. அதனால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய சொல்லாடலுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் தாயாரின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. இதனால் தந்தை விஷயத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா, தந்தை ஒன்றா உங்களை விட்டு வெளியூருக்கு போவார், இல்லாட்டி அவருடைய வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவார். அப்படி இல்லை அப்படின்னா அவர் கொஞ்சம் அவருடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தில் அவர் அடங்கி ஒடுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல், எங்களுக்கு சங்கடம் இல்லாமல், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், நீர்நிலைகளில் இருக்கும் விநாயகர், அதாவது ஆத்தங்கரை ஓரம் 1960க்கு அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அதுக்கு காரணம் என்னங்கிறது அரசியல் காரணம் வேணாம், மக்களுக்கு விநாயகரின் பால் அன்பு ஜாஸ்தியாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு ஆத்தங்கரை ஓரம், குளத்தங்கரை ஓரம், எங்கே ஏரிக்கரை ஓரம் எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு ஆலமரம் இருந்தால் அங்கே ஒரு விநாயகர் சிலையை வச்சிடுறாங்க. அந்த மாதிரி அதுவும் சென்னையில் முக்குக்கு முட்டு விநாயகர் சிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகரை, நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை, ஏரி குளம் பக்கத்தில் ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் தினமும் ஒரு சொம்போ ஒரு குடமோ தண்ணி அபிஷேகம் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு அந்த விநாயகரின் அருளின் காரணமாக தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள்.
இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பெயர்ச்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மையின் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய மாதமாக இருக்கும். அஃபீஷியலாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 6, 8 பார்க்குறார். உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளால், குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை போக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு குறிப்பிட்ட குரூப் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. இத்தனை நாளாக பயந்துட்டு இருப்பீங்க, இப்போ எடுத்து பேசுவீங்க பாருங்கள், லா பாயிண்ட்டாக பேசுவீங்க, அடக்கி ஆண்டுருவீங்க. அவங்கள அடக்கி அவங்கள பேச விடாத மாதிரி பண்ணி அவங்க பண்ணினதை தப்புன்னு அவங்க வாயாலே ஒத்துக்க வைக்கிறதுக்கு உண்டான தகுதியும் ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஒரு கடனை வாங்கி ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடன் அடைப்பீங்க. இதனால் கடன் பெருசாகுதுன்னு கவலைப்படாதீங்க. வரக்கூடிய மாதங்களில் இன்னும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது வயசானவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயமா செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தை வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ தாராளமாக சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது எப்போ அப்படின்னா முதல் 15 தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் ரீதியான முதலீடுகள் சற்று கவனத்தில் கொள்வது நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணினீங்கன்னா அது விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளே உங்களுக்கு சில தேவையான விஷயங்களுக்காக கடல் கடந்து போகிறதுக்கான உதவியை செய்து கொடுப்பார்கள். அதே சமயம் உடன் பிறந்த குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய குழந்தைகள், இவங்களுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகிடுத்து, உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ வேலைக்காக முயற்சி எடுத்துன்னு இருக்கான்னா இப்போ அவனுக்கு வருமானம் வரக்கூடிய நேரம்.
கூட பிறந்த தம்பியோ தங்கையோ அண்ணனோ இருக்காங்கன்னா அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வரத்துக்கான நேரம் இது. ஸோ மொத்தத்தில் உடன் பிறந்தோருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைந்திடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்க கிட்ட அப்படியே நைச்சியமாக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கான அமைப்பு ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, செலவுகள் தேவையில்லாத செலவுகள்லாம் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தாரிடம் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அதிகாரமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நிதானமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்வதற்கும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சென்னிமலை முருகன், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். தினமும் காலை மாலை ஏதாவது ஒரு வேளையில் கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லி வருவதன் மூலமாக எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைப்பது மட்டுமல்லாமல் எதிரிகள் உங்களிடம் சரணடைவதற்கு உண்டான அமைப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரத்துக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில்
கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு 1ஆம் தேதி அன்றைக்கி குரு வரார். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பில் எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு பிரச்சனை இருக்குது சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல, எல்லா டாக்டர்ஸ்டையும் போயிட்டு செலவு தான் ஆறுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போது அந்த செலவு சாதகமாக மாறும். இப்போ செலவு பண்ணுவீங்க இந்த மாதம். இதில் இன்னொரு செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. குரு 12ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த முதலீடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரிய செலவு தான் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த பெரிய செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு சந்தோஷம், சொத்து வாங்கலாம். 2வது சந்தோஷம், ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. அதாவது பெரிய எதிரியை வீழ்த்துவீர்கள். பெரிய எதிரி வீழ்வதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி தீரும். முதல் நல்ல விஷயம் இதுதான் முதல்ல சொல்லணும். உங்களுக்கு உடம்பில் தலையிலேருந்து வயிறு வரைக்கும் இந்த தொப்புள் இருக்குது பாருங்கள், நேவல்னு சொல்லக்கூடிய தொப்புள், தலையிலேருந்து தொப்புளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய நேரம் இப்போ வருது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சில பேர் தேவையில்லாமல் சில கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. உங்களை அபாண்டமாக சில பேர் குற்றச்சாட்டு சுமத்தியிருப்பாங்க. அந்த அபாண்ட குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதமாக இருக்கும். இதில் புதனும் விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் மூத்த சகோதரர்கள் வழியில் சில செலவுகள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் அவங்க வீட்டில் பையனோ பொண்ணாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொண்ணு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வருது, அதுக்கான சுப செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்பட்டு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படுவீங்க. ஏன்னா முதலீடு பண்ணுறீங்கல்ல சார், 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி சார் ஜாலியாக உட்காந்துருக்க முடியும்? அது எங்களை மாதிரி ஜோசியர் மாதிரி உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் பதட்டம் தான் பட்டாகணும். அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராது. அந்த விரயஸ்தானத்துக்கு குருவும் வரதுனால உங்களுக்கு அதிக முதலீடுகளால் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் கடல் கடந்த இடங்களுக்கெல்லாம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த தேவைகளுக்காக கடல் கடந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் இத்தனை நாளாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். அந்த நபர் தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த நபர்னால தான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவே வந்தது. அந்த நபர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி மதியம் 1:30 மேலே உங்களுக்கு நற்செய்தியாக வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலுமே உங்களுக்கான பரிகாரம் 2 பரிகாரம் கம்பல்சரியாக பண்ணணும். 1 துர்கா சப்தஸ்லோகி, 2வது நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா
அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு நரசிம்மர் சக்கரத்தாழ்வாரை சுற்றுங்க. அதிலே நரசிம்மர் இருப்பார். நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்களில் நரசிம்ம சக்கரத்தாழ்வார் இருப்பார், நரசிம்மர் இருப்பார். இல்லையா சிங்கப்பெருமாள் கோயில், இல்லாட்டி ஷோலிங்கர் அந்த பெருமாளுக்கு சந்நிதிக்கு சென்று அந்த நரசிம்மரை பிரார்த்தனை செய்து வலம் வாருங்கள். அப்படி இல்லையா அந்த கோயிலில் அந்த நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்து விநியோகம் செய்து வாருங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடத்தை தரக்கூடிய நபர் காணாமல் போவார்கள். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம்.
இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத பலன்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பதவியை மாற்றக்கூடிய நற்செய்திகள் வரும். சிலருக்கு வெளிநாடு பிரயாணத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கிறவங்களால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று மனச்சலனம் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கெட்டியாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதாவது செவ்வாயின் பார்வையில் சூரியன் வரார், சனியின் பார்வையில் சூரியன். இதில் ராசியிலே செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்ருப்பீங்க. இந்த மாதம் ஏதாவது ஒரு காரணம், ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். எதிர்கேள்வி கேட்டிங்கன்னா தேவையில்லாத சங்கடம் வரும். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரிட்டேஷன் டு த கோரில் இருக்கீங்க. அதனால் யாருக்கிட்டையும் எடுத்தங்கவழ்த்தன்னு பேசுகிறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால் ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது உடம்பு படுத்திட்டு இருக்குன்னா அந்த படுத்தல், அந்த உடம்பு படுத்துறதுல ஒரு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். சனி 12ஆம் இடத்துல இருக்கார். தூக்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காம செலவுகளை கொடுத்துட்ருக்காரு, கடனை ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கார். இப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு மட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்க, நீங்கள் ஏற்கனவே வேலைக்கு முயற்சி எடுத்து வேலையில் சக்ஸஸ் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்தே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் வேலைக்கே போகலை சார்னா இப்போ அந்த வேலை கிடைக்க போகிறது நேரம், நல்லா பயன்படுத்திக்கோங்க, சாதகமாக இருங்க. சூரியன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு. அந்த சமயத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, 15ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பயிற்சி ஆகிறார். 20ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். 20ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வரார். இந்த ஒரு 4 நாள் 15லேருந்து 20 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுற வார்த்தை இருக்குது, அதுதாங்க உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் வார்த்தையில் தான் கெட்டு போகிறீங்க. செயலில் நல்லது பண்ணிவிட்டு வார்த்தையால் கெட்டு போகிறீங்க. அதனால் தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பேச்சினால் பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பேசின பிரச்சனைக்கு இப்போ பயம் வரும். நீங்கள் உங்களுடைய எப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யார்கிட்டையாவது சண்டை போட்டிருப்பீங்க. அதனுடைய தாக்கம் இப்போ உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பயம்னா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வருமானு கேட்டால் இல்லை, ஆனாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. குடும்ப விஷயத்தில் நீங்கள் அனாவசியமாக முன்கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க. அதனால் குடும்ப உறவுகளும் பகைமை உணர்வை ஏற்படுத்துவார்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யுங்க. மனசை ஒருமுகப்படுத்தி உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த விரைய சனியின் பாதிப்பை குறைப்பதற்கும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதுக்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி
உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த கடறிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் வேலையில் இருக்கேன் சார், எனக்கு ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டுருக்கு, கூட ஒர்க் பண்ணுறவங்களால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ தீர்றதுக்கான நேரம் வருது. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இதில் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவே ஒரு பெரிய மாற்றம்தான். ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கடகராசிக்கு வர்றார். ஆக்சுவலாக சுக்கிரன் தனியாக வந்திருந்தாருன்னா வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த இடத்துல குரு அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கார், சுக்கிரனுக்கு பவர் கம்மி. அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் அல்லது உங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ வாங்கணும்,
இல்லை ஃபோட்டோ கேமரா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் அதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னு சொன்னேன். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் தாயாருடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, தாயாருடைய மனசில் ஒரு கவலை இருக்கும் பாருங்க, அந்த கவலையை போக்கக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். வருமானம் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும்? வேலை செய்யணும், தொழில் அபிவிருத்தி ஆகணும். இதெல்லாம் நடந்தால் தான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு குரு சாதகமாக இருக்கார். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். பேச்சை வச்சே சாதிக்கிறான் பாருங்க, இவன் பேசியே ஜெயிச்சிருவான்ட்டு. இந்த ஆக்சுவலாக துலாம் ராசிக்காரங்க பேசுகிறது நியாயமாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க பேசுகிறது அவங்களுக்கு அது நியாயமாக இருந்தால் போதும். அப்படி பார்த்தீங்கன்னா போதும். உங்களுடைய நியாயம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த மாதம் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சில சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பேச்சினால் உங்கள் மரியாதை கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும். கடைசியில் அவங்க நல்லது தான் பண்ணுறீங்க, அதனால் கெடுதல் கிடையாது. உங்களுக்கான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அதாவது கோயிலில் பெருமாள் நின்றுருப்பார், உக்காந்துருப்பார், படுத்துருப்பார். இந்த 3 கோலத்தில் இருப்பார். இதில் அமர்ந்த கோலம், அதாவது உக்காந்துருக்கிற பெருமாளை நீங்கள் துளசி மாலை சாற்றி அல்லது தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் ஏற்படுகின்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே
குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடைய போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள குரு வரார். பொதுவாக ராசிக்குள்ள குரு வந்தால், அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொன்னால் அது காராகிரக வாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய வளர்ச்சியை தரும். பயப்பட வேணாம். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தி ஆகும். ஆசைப்பட்ட விஷயத்தில் நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினருக்கு புதிய புதிய நண்பர்கள் சேருவார்கள். ஏன்னா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டால் அவ்வளவு சூப்பரான டைம். நீங்கள் கொடுக்கறதெல்லாம் அப்படியே தங்கமாக மாறும். நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, ஷேர் கன்சல்டன்சி பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா அது நஷ்டம் ஆகும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை அடுத்தவங்களை போட்டு பணம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வேறு ஒருத்தர் பேரில் வேறு ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து நீ இதை பண்ணி கொடு, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனால் நீங்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது ட்ரேடிங் மட்டும் இல்லை, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான். அதே மாதிரி நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க, இல்லை பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்வைஸ், உங்கள் அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ என்றைக்குமே நமக்கு நாமே எதையும் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களே மருத்துவம் பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ என்னை போன்ற ஜோதிடர்கள் இப்போ எனக்கு ஜோசியம் பார்க்கணுன்னா நான் பார்த்துக்க மாட்டேன். என்னுடைய நண்பர் யாராவது ஒருத்தரை நான் தேடி போகணும், அவர்கிட்ட கேட்கணும். இல்லையா ஜோசியமே பார்க்கக்கூடாது, அப்படி இருக்கணும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்க அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் இதுவரை செய்யாத ஒரு சாதனை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, முன்ஜென்ம புண்ணியத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும். வியாபாரம் புதுசாக நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் இந்த வியாபாரம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணலாம், சர்வீஸ் ஓரியன்ட் வியாபாரம் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டட் வியாபாரம், ப்ராடக்டே வியாபாரம் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேனாவை வியாபாரம் பண்ணலாம், ஒரு மொபைல் ஃபோனுக்கு கடை வச்சு வியாபாரம் பண்ணலாம். எதை பண்ணினாலும் சரி உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாத பிற்பகுதியில் லாபத்தில் இருந்த தடைகள் விலகும். 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு லாபம் தடையை விலக்கி
வருமானத்தை கொட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வேணா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார். சனி பார்வையில் செவ்வாய் இருக்காரு. நீங்கள் பேசுறது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. நீங்கள் வார்த்தையை விட்டீங்க, அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சங்கடம்னா உடனே எதிரியா சார் அப்படின்னா எதிரி கிடையாது. உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய தந்தையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணும்போது அவர்கிட்ட அதிகாரம் பண்ணி, உங்கள் அப்பா வந்து உங்களை ஏதாவது சொன்னார்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, மிரட்டுவார். மிரட்டி தலையில் குட்டி உக்காத்த வேலை வைப்பார். அதே இதை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுக்கணும், அதே அவருக்கு சொல்லியும் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை, சுவாமிநாத சுவாமியை வணங்க வேண்டும். சுவாமிநாத சுவாமியை வணங்குறதுக்கு ஒரு தடவை முடிஞ்சால் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கோ ஒரு வியாழக்கிழமைக்கோ ஒரு செவ்வாய்க்கிழமைக்கோ அந்த சுவாமிமலை முருகனை தரிசித்து நேரில் சென்று தரிசித்து வாருங்கள். பல வெற்றிகள் உங்கள் வீடு வாசலை தேடி வரும். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த கடறிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது.
இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வந்து கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மறையிறது விசேஷம். அதுவும் லாபஸ்தானாதிபதி பார்ப்பது மிகப்பெரிய பதவியை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான நேரம் இப்போது. ஒன்றா வேலைக்காக போவீங்க, இல்லை பிஸ்னஸ்க்காக போவீங்க. ஒன்றுமே இல்லையா, சும்மா ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு. இது நீங்கள் வந்து சார் நான் என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, கடைசி நேரத்தில் தட்கலில் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கடைசி நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கடைசி நேரத்தில் போர்டிங் ஆகி கடைசி நேரத்தில் ஃப்ளைட் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஜரூரான செயல்பாடுகளில் நீங்கள் வெளிநாட்டை சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்க, உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ராசியில் இருக்கிற வரைக்கும் சனி பார்வையில் இருக்கிறதுனால தாயாரின் மனஸ்தாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி ஒரு விதம், ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இதில் இளைய சகோதரிகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவார். குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், உங்கள் வீட்டில் உங்கள் பையனோ பொண்ணோ இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் அவர்களின் திருமண செலவுகள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ உடம்பு முடியாமல் இருக்காருன்னா அவருடைய அதாவது மறைமுக பிரச்சனைகள் உடம்பில் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெனோபாஸில் இருக்கக்கூடிய 40 வயசு தாண்டின பெண்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிலம், வீடு, மனை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மாத முற்பகுதியில் அதில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் செவ்வாய் 20ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சனியின் பார்வையில் வர்றதுனால பெரிய மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனாலேயும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் தந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயங்களை செய்து காட்டக்கூடிய மாதமாக இருக்கும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் மாத ஆரம்பத்துலேயும் மாத கடைசியிலையும் சந்திராஷ்டமம் வர்றதுனால எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. பொறுமை காப்பது அவசியம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் குரு பயிற்சி ஆகிடுவார். குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். புதிய நட்புகளை ஏற்படுத்துவார். புதுசாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குவார். இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கும், திருமண விஷயத்தில் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு அஃபீஷியலாக நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் இது. இதனால் உங்களுக்கான பரிகாரம், இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவபெருமானின் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய பதவியை நிரந்தரமாக்கிக் கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு
72 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.